ஆகவே செய்வது அறியாது திணறிய இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பாழ்பட்டு சீரழிந்து ஏறத்தாழ 1 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கின்ற அவல நிலையை நாம் பார்த்தோம். 92க்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு இயக்கங்கள், சமுதாய வீதியிலே வந்த இயக்கங்கள், பாபரி மஸ்ஜிது தொடர்பாக இருக்கின்ற வழக்கிலே நமக்கு நியாயம் கிடைக்கும் என்றும் அந்த வழக்கை நடத்துகின்ற விதமாகவும் இந்த டிசம்பர் 6 ஒரு நாளாக அறிவித்து அதை வைத்துக் கொண்டே அவர்கள் அன்றைக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுகின்ற நாளாகவும் ஆக்கினார்கள். பல இயக்கங்கள் தோன்றின. சில இயக்கங்கள் 90களை தாண்டி 2000ஐ எட்டி பார்க்கவில்லை, அழிந்து போய்விட்டன. சில இயக்கங்கள் அதையும் தாண்டி வந்தன என்று சொன்னால் கடைசியில் பாபரி மஸ்ஜிதும் அந்த இயக்கங்களை வளர்ப்பதற்கு ஒரு அடையாள சின்னமாக பயன்பட்டதை தவிர அதிலே நாம் செய்ய வேண்டிய பணியை செய்யவில்லை. இறுதியில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்பதை பதிவு செய்வதற்கு கருவிகளை வாங்கி அந்த முஸ்லிம்கள் வாழுகின்ற இடங்களிலே பொருத்தி அவர்கள் பாபரி பள்ளிவாசல் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை முன்னமே அறிந்து கொண்டு இவர்கள் போராடி ஓய்ந்து போய் இருக்கிறார்கள். இயக்கங்களை நடத்துகின்ற தலைவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அலகாபாத் தீர்ப்பையே அல்லாஹ்வின் தீர்ப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பது போல இவர்கள் எல்லாம் அறிக்கைகள் விட்டுவிட்டார்கள். ஆகவே எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பு வழங்கலாம் என்று ஒரு தீர்ப்பை எழுதி, அது வழங்கப்பட்ட தீர்ப்பல்ல, வாங்கப்பட்ட தீர்ப்பு. நீதிபதிகளுக்கு பெரிய அளவில் பணத்தை தருவோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். படியாதவர்கள் மீது வழக்குகளை தொடர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பாபரி மஸ்ஜிது தீர்ப்பு அல்லது இந்த அயோத்தியா தீர்ப்பு என்று மாற்றி கூறப்படுகின்ற அந்த தீர்ப்பில் முக்கிய பங்கு வகித்தது நமது நாட்டின் உள்துறையை மையமாக கொண்டு இயக்கின்ற மத்திய உளவுத்துறை. 3 நீதிபதிகளிலே ஒரு நீதிபதி சிபத்துல்லா கான் என்று சொல்லக்கூடிய SU கான். இவருமா இப்படி செய்வார் என்று நாம் கலங்கி போயிருந்தோம். ஆனால் பின்னாலே வந்த இந்தியா டுடே பத்திரிகை இந்த தீர்ப்பு எப்படி வெளியே வந்தது என்பதை தெளிவுபடுத்தி காட்டிட்டு அதில் அது மிக தெளிவாக சொன்னது, SU கான் என்பவருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று உளவுத்துறை பல 100 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை தயார் செய்து வைத்திருந்தது. இந்த அறிக்கையை வைத்து அவரை மிரட்டினார்கள். அகர்வால் என்பவரும் மிரட்டப்பட்டார். சர்மா என்பவர் இனி பிஜேபியிலே சேர்ந்து, ஓய்வு பெற்றபின் பிஜேபியிலே சேர்ந்து ஒரு எம்பியாக ஆக இருக்கிறார் என்ற தகவல்களை சொன்னார்கள். அலகாபாத் நீதிமன்றம், இதனால் தான் சொல்கிறோம், அலகாபாத் நீதிமன்றம் வழங்கியது தீர்ப்பல்ல, அது மத்திய உளவுத்துறை எழுதி வழங்கிய ஒரு கட்டுரையைத்தான் அவர்கள் தீர்ப்பாக படித்தார்கள். இனி அதையெல்லாம் நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை இந்த மக்கள் மன்றத்திலே வைக்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லாம் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பிறகு இயக்கம் கட்டியவர்கள் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பின்னால் நமது சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பட்ட ஆவேசமும், அதை தொடர்ந்து சீரழிந்த குடும்பங்களும் இன்னும் மீளவில்லை என்பதுதான் உண்மை. பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பின்னணியிலே தொடங்கப்பட்ட அமைப்புகள் பல்வேறு தீர்வுகளையும் முன்னே வைத்து
இனி இந்தியாவில் நாம் வாழ்வதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று தங்களால் முடிந்ததெல்லாம் செய்தன. அவற்றில் பல இயக்கங்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு வாழ முடியவில்லை. பல இயக்கங்கள் அதன் பிறகு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தன. நான் உங்களிடத்திலே சொல்ல முற்பட்டது, தொழுகைக்கு முன்னால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பள்ளிவாசல் இடிப்புக்கு பின்னால் ஏற்பட்ட சோகங்களை முன்னிறுத்தி அமைப்புகளை கட்டியவர்கள் அல்ல. கடந்த ஒரு 30-35 ஆண்டு காலமாக இஸ்லாத்தை முன்னிறுத்தி அதனை அறியாதவர்களுக்கு தெரிவிப்பதும் அதனை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இஸ்லாமிய பயிற்சிகளை வழங்குவதும் ஆக இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தோம். தம்பி ஜின்னா குறிப்பிட்டது போல டி.எம். உமர் ஃபாரூக் அவர்கள், டி.எம். மணி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் உமர் ஃபாரூக்காக மாறினார்கள் என்று சொன்னால் அது ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் நம்மளோடு உள்ள தொடர்பு. அதே போலவே சென்ற வாரம் இதே மேடையிலே பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் உரை நிகழ்த்தியதாக நான் கேள்விப்பட்டேன். நான் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கும்பகோணத்திலே நடந்த ஒரு தலித் மாநாட்டில் நானும் அவரும் பிரதானமான பேச்சாளர்களாக கலந்து கொண்டோம். 2 பேரும் தங்குவதற்கு கும்பகோணத்திலே உள்ள ஒரு அறையை தான், லாட்ஜிலே தான் எங்களுக்கு அறையை போட்டிருந்தார்கள். அப்பொழுது நான், இஸ்லாம் மட்டும்தான் தலித்துகளை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியும், அதே போல இந்த உலகத்தை மீட்பதற்கும் இஸ்லாம் ஒன்றால் தான் முடியும் என்று வாதிட்டேன். அதற்கு நேர் எதிராக வாதிட்டவர் தான் சென்ற வாரம் இங்கே மிக சிறப்பானதொரு உரையை நிகழ்த்திய அப்துல்லா அவர்கள். அறையிலே தொடங்கிய இந்த வாதம் எங்களுடைய மேடையிலும் தொடர்ந்தது. அங்கே குழுமி இருந்த ஆயிரக்கணக்கான தலித்துகளை நோக்கி, நீங்கள் புதைகுழிகளுக்கு போராட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய தண்ணீரை பெறுவதற்கு தனிக்கிணறுக்கு போக வேண்டாம், பொது கிணற்றிலே குளிக்க முடியாது, பொது குளத்திலே குளிக்க முடியாது, பொது பாதையிலே நடக்க முடியாது என்கின்ற இந்த அவலங்களிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் மிக எளிதாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள் போதும் என்று சொன்னேன். பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் கடைசியான பேச்சாளர். நான் முதலிலே பேசினேன். எனக்கு பிறகு பேசிய அவர், எந்த மதமும், மறுமையை சொல்லுகின்ற எந்த மதமும் முட்டாள்தனமாக இந்த உலகத்துக்கு மேல் இன்னொரு உலகம் இருக்கிறது, மரணத்துக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகின்ற எந்த மதமும் நம்மை இன்னும் மூட நம்பிக்கையில் தான் கொண்டு செல்லுமே தவிர நம்மை ஒன்றும் அது விடுவிக்காது என்று பேசினார்கள். மறுநாள் அவர்களோடு நான் விவாதிக்கின்ற போது, அம்பேத்கருடைய வாழ்க்கையே நீங்கள் தவறாக குறிப்பிட்டீர்கள் என்றெல்லாம் விவாதம் நடந்தது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பேராசிரியர் அவர்கள் அப்துல்லாவாக மாறி, அவருடைய பழைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, அப்துல்லாவாக மாறி ஊர் ஊராக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு பெரும் பணியை செய்கின்றார். இதில் சுயமாக கிடைக்கின்ற ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், யார் நம்மை அதிகமாக எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் பிறகு நம்மையெல்லாம் மிஞ்சி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்பவர்களாக மாறுகின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இஸ்லாத்தை பற்றிய விவாதங்களை பல்வேறு மேடைகளிலும் நாம் பல்வேறு தளங்களிலும் கிராமங்களிலும் செய்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஏதோ பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பின்னணியிலே ஏற்பட்ட பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல நாங்கள். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகும் அதற்கு முன்னாடியும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்லி வருகின்றோம். இதே ஊரில் இதே மேடையில் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்னால் நான் அதை ஒரு நீண்ட உரையாகவே இங்கே நிகழ்த்தினேன். அந்த நிகழ்ச்சியிலே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள்.
படித்து படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 30 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த செய்தியை. என்னவென்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு பெருங்கூட்டம் தீவிரவாதத்தை அவர்கள் வாழ்க்கை வழியாக கொண்டவர்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அவர்கள்தான் இந்த இந்துத்துவவாதிகள் என்றும் காவி தீவிரவாதிகள் என்று, சாப்ரான் டெரரிஸ்ட் என்றும் அழைக்கப்படுபவர்கள். இவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பது இன்று அல்ல. RSS போன்ற இயக்கங்களை வேண்டுமானால் 1925 ஆரம்பித்திருக்கலாம். அதற்கு ஒரு 85 ஆண்டுகால பாரம்பரியம் மட்டுமே இருக்கலாம். ஆனால் RSSக்கு தகப்பனாக இருந்த சுத்தி இயக்கமும் சங்காதன் இயக்கமும் அதற்கு முன்னாடியே இருந்த பிராமண சபைகளும் 1800களிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள். இந்த அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக ஆக்கிட வேண்டும், அதற்காக நம்மளால் இயன்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சில விஷயங்களில் நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், 200 ஆண்டுகளாக எடுத்த கொள்கையிலிருந்து எள்ளளவு மாறாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 200 ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழ்வதில்லை. 200 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 10 அல்லது 15 தலைமுறைகள் மாறி போய்விடுகின்றன. இந்த பொய்யான தத்துவத்தை, இந்த வெறிபிடித்த தத்துவத்தை அவர்களால் தலைமுறையிட்டு தலைமுறைக்கு அழகாக அதை மாற்றி தர முடிகிறது. அதை நம்பி ஒரு பெருங்கூட்ட மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருங்கூட்ட மக்கள் என்று சொன்னால், இன்றைக்கு RSSனுடைய இணையதளத்திலே தரக்கூடிய தகவலின்படி இந்தியா முழுவதும் 2 லட்சம் முழு நேர ஊழியர்கள் இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏதோ மேடைகள் போட்டு பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆங்காங்கே அரசாங்கம் ஒதுக்கி தருகின்ற இடங்களிலே நின்று கொண்டு ஆர்ப்பாட்டங்களையும் கோஷங்களையும் போடுபவர்கள் அல்ல. வீடு வீடாக சென்று இந்துக்களை, நீங்களெல்லாம் இந்துக்கள், இங்கு இருக்கின்ற முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் என்றால் பூதகரமானவர்கள், பேய்கள், பிசாசுகள் என்று பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய சரியான வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற முயற்சியிலே நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக ஈடுபட்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, அது சம்பந்தமான இலக்கியங்களையும் நூல்களையும் நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். இந்த 2 லட்சம் முழு நேர ஊழியர்கள், அன்பு சகோதரர்களே, அவர்கள் யாரும் சம்பளம் வாங்குவதில்லை. சம்பளம் வாங்காமல் ஆங்காங்கே இருக்கின்ற இந்துத்துவவாதிகள் தருகின்ற உணவை உட்கொண்டு விட்டு இந்த பணியை செய்கின்றார்கள். இவர்கள் இயங்குவதற்கு இவர்களுக்கு நேரடியாக பணம் தரவிட்டாலும் இவர்களுடைய தலைமையகங்கள் பராமரிக்கப்படுவதற்கும், இவர்கள் விலைக்கு வாங்க நினைக்கின்ற அதிகாரிகளை விலைக்கு வாங்குவதற்கும், இவர்கள் விலைக்கு வாங்க நினைக்கின்ற நீதிபதிகளை விலைக்கு வாங்குவதற்கும் பணம் தருவதற்கு எஸ்கார்ட் நிறுவனங்கள், டாடா பிர்லாக்கள், சரவணா பவன்கள் தாராளமாக காத்திருக்கின்றன. எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், வருகின்ற லாபத்தில் 3இல் 1 பகுதி இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அமைப்பதற்கு என்று ஒதுக்கி விடுகின்றார்கள். அது எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி என்ற அளவிலே ரகசியமாக பணமும் சேருகிறது. இப்படி கட்டுக்கோப்பாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்ல, குழந்தைகள் விளையாட்டிலே காட்டுகின்ற ஆர்வங்களை அவர்களுக்கு கிரிக்கெட் பேட்டுகளும் கால்பந்துகளும் வாங்கி தந்து விளையாட்டு மைதானங்களுக்கு அழைத்து விளையாட்டை சொல்லிக் கொடுத்துவிட்டு கடைசியிலே முஸ்லிம்கள் மாட்டை திங்குகிறார்கள். நாம் தெய்வமாக கருதுகின்ற மாடு அவர்களுக்கு உணவு.
ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் 5 மாடுகளை சாப்பிடுகின்றான். 5 மாடுகளை சாப்பிடுகின்ற ஒரு முஸ்லிமை கொலை செய்துவிட்டால் நாம் 5 மாடுகளை காப்பாற்றியவர்களாக ஆக்கிவிடுவோம். இவர்கள் குண்டன்மால் என்ற ஒரிசாவின் மாநிலத்திலே படித்துக் கொடுத்த பள்ளிக்கூடங்களில் கணக்கு பாடம். ஒரு முஸ்லிமை கொண்டால் 5 மாடுகளை காப்பாற்றலாம். 5 முஸ்லிம்களை கொண்டால் எத்தனை மாடுகளை காப்பாற்றலாம்? 25 மாடுகளை காப்பாற்றுவதற்கு எத்தனை முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும் என்று பாடம் சொல்லி தருகின்றார்கள். இவையெல்லாம் தெரிவதில்லை. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு சமச்சீர் கல்வியையும் தனியார் பள்ளிக்கூடங்களிலே என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அரசாங்கம் ஏறத்தாழ 150 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுதுதான் எல்லா இடமும் என்ன பாடம் கற்றுத்தருகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் போட்டு பாடத்திட்டங்களை எழுதி பாட புத்தகங்களை அச்சிட்டு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் மேடைகளில் அல்ல, தெருமுனைகளிலே அல்ல, ஒவ்வொரு தனிமனித இந்துக்களிடமும் செய்யப்பட்டு அது எப்படி செயல்பட்டது என்பதை இந்த இந்தியாவிலே நடந்த பல்வேறு வகுப்பு கலவரங்களிலும் தெளிவாக எடுத்து காட்டினார்கள். அதில் முத்தாய்ப்பாக நடந்ததுதான் குஜராத்திலே நடந்த இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், நேற்று வரை அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருந்த அண்டை வீட்டார்கள் கலவரம் வெடித்தவுடன் பக்கத்து வீட்டு முஸ்லிமை கொலை செய்தான், பெண்களை கற்பழித்தான். நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரனா இப்படி நடந்து கொள்கிறான் என்று அந்த மக்கள் ஆதங்கப்பட்டார்கள். அந்த மக்கள் வெகுண்டிருந்தார்கள். எதுவுமே செய்ய முடியவில்லை. பிணங்களை தான் பார்க்க முடிந்தது. எந்த அளவுக்கு இது உக்கிரமாக நடந்தது என்று சொன்னால், ஒரு நீதிபதி, முஸ்லிம் நீதிபதி, அது இனக்கலவரம் நடக்கின்ற போது குஜராத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார். அந்த முஸ்லிம் நீதிபதி தனக்கு ஒதுக்கப்பட்ட ஜட்ஜஸ் குவார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜட்ஜிகளுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகளிலே போய் உட்காருகிறார். தனக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டிலே போய் உட்காருகிறார். அவருடைய சக நீதிபதி சொல்லுகிறார், உங்களுடைய நன்மையை கருதி சொல்லுகிறேன், நீங்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்திலே போய் குடியேறி விடுங்கள். அப்பொழுது ஒன்றும் கலவரம் நடக்கவில்லை. இருந்தாலும் சக நீதிபதி சொல்லுகிறார், நீங்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே போய் குடியேறிக் கொள்ளுங்கள். இந்த நீதிபதி கேட்கிறார், ஏன் நான் முஸ்லீம் என்பது 2வது தான், நான் முதலில் குஜராத்தினுடைய உச்ச நீதிமன்றத்திலே இருக்கின்ற நீதிபதியிலே ஒருவர் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அது உங்களை காப்பாற்றாது. நீங்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு வசதியான வீடை எடுத்துக் கொள்ளுங்கள், அரசாங்கமே இந்த வீட்டுக்கான வாடகையை கொடுக்கும், ஆகவே ஜட்ஜஸ் குவார்டர்ஸ்க்கு நீங்கள் வர வேண்டாம் என்று. ஆனால் 2002 பிப்ரவரி 27 இரவு தொடங்கி தொடர்ந்த தாக்குதலில் நீதிபதியே வீடு தேடி வந்து தட்டி எழுப்புகிறார்கள். தனது 80 வயதான தாயாரை குஜராத் நீதிமன்றத்திலே நீதிபதியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த நீதிபதி 80 வயது தாயாரை தோளிலே தூக்கி போட்டுக் கொண்டு புறவாசலோடு ஓடுகிறார். பக்கத்தில் இருக்கின்ற அவருக்கு வேண்டிய நண்பர் நீதிபதி சொல்லுகிறார், இதைத்தான் நம்ம சொன்னேன், இப்படி ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது, இதை இங்கே யாரும் தடுக்க மாட்டார்கள், நீங்களாகத்தான் உங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்று. இப்படி எவ்வளவோ உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டு போகலாம். நாங்கள் 1989 அதாவது 1992 பள்ளிவாசல் இடிக்கப்படுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பாகல்பூரிலே நடந்த கலவரத்திலே நடந்த சம்பவங்களை மக்களுக்கு சொன்னோம். இதை போன்ற மேடைகள் போட்டு ஊர் ஊராக சொன்னோம், நீங்களும் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது என்று. அங்கே என்ன நடந்தது? 15 வயது முதல் 20 வயது வரைக்கும் உள்ள பெண்களை அழைத்துக் கொண்டு சென்று தனியாக வைத்து பயன்படுத்திவிட்டு ஒரு குளத்தங்கரை வரைக்கும் நடந்து வாருங்கள் என்று அழைத்து சென்று அங்கே வெட்டி போட்டு குளத்தை நிரப்பினார்கள். பாதுகாப்பு தேடிய முஸ்லிம்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே பதுங்கி இருந்தார்கள். அவர்கள் காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மீது தொடர்பு கொண்டு பேசினார்கள்.
காவல்துறையும் வந்தது. வேன்களிலே அவர்களை ஏற்றி பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு உங்களை வைக்கிறோம் என்று காவல் நிலையத்தில் வைத்தார்கள். எஸ்பி 5 காவலர்களை அவர்களுக்கு பாதுகாப்புக்கு போட்டுவிட்டு போய்விடுகிறார். மறுநாள் காலையில் வந்து பார்த்தால் அத்தனை பேரும் பிணமாக கிடக்கிறார்கள். கொலை செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்ததே தவிர அப்பாவிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. இதை பள்ளிவாசல் இடிக்கப்படுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஏதோ முஸ்லிம்களுடைய அனுதாபத்தை பெற வேண்டும், அதை வைத்து இயக்கம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களை எதிர்நோக்கி வருகின்ற ஆபத்து எப்படி ஆனது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது வெறுமனே கலவரங்கள் அல்ல. அந்த கலவரங்களும் ஒரு நாளைக்கு 3 கலவரங்கள் என்ற விதத்திலே நடந்தது. காவல்துறையினுடைய வரலாற்றை பல ஆய்வுகள் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். 17 காவல்துறை ஆய்வுகளை, வகுப்பு கலவரங்களின் போது காவல்துறை எப்படி நடந்து கொண்டது என்ற 17 ஆய்வுகளை நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலிலே சொல்லுகின்றார்கள், கலவரங்கள் வெடிக்கும் போதெல்லாம் காவல்துறை பெரும்பான்மை மக்களோடு நின்று கொண்டு முடிந்த வரைக்கும் முஸ்லிம்களை அழித்தது அல்லது அழிக்க பார்த்து கொண்டிருந்தது என்றுதான் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த அரசாங்கங்களிடமிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கங்கள் அதை கவனிப்பதாக இல்லை. அவர்களால் முடிந்தது அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை லட்சம் முழு நேர ஊழியர்களை கொண்ட ஒரு அமைப்பை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தடுத்து விட முடியாது என்று. ஆனால் நாங்கள் எல்லாம் பாடுபட்டு கட்டி எழுப்பிய இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தை தடை செய்து விட்டார்கள். அந்த தடை சட்டப்படி செல்லுபடி ஆகாது என்று இந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு நீதிபதி சொன்ன பிறகும் கூட அந்த தடை நீடிக்கிறது. எப்படி நீடிக்கிறது என்று தெரியுமா? அந்த நீதிபதி இதன் மீது இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தின் மீது போட்ட தடை செல்லாது எடுத்து தடையை நீக்கிவிட்டார். உடனேயே உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார்கள். 6 மணி நேரத்தில் அந்த தடையை நீக்கிய தடை செல்லாது, உத்தரவு செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1999 இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தை தடை செய்தீர்கள். தடை செய்ததற்கு எதிர்த்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே போட்ட வழக்கை ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக தீர்ப்பு வழங்காமலே தள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் தடையை விலக்குகிறோம் என்று சொன்னவுடன் 6 மணி நேரத்தில் அந்த தடையை விலக்கியது செல்லாது என்று ஆணை பிறப்பிக்கிறீர்கள். இது உச்ச நீதிமன்றமா இல்லை இது ஒரு இந்துத்துவ நீதிமன்றமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இங்கே மேடை போட்டு சொன்னோமே, ஒரு இந்து ராஷ்டிராவை நோக்கி வேகமாக இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. 200 ஆண்டுகால உழைப்பினுடைய பலாபலனை அவர்கள் அறுவடை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்திலே இனப்படுகொலை நடந்துவிட்டது. கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி என்று அலறினார்கள், கத்தினார்கள். நாமல்ல, இந்த நாட்டினுடைய நடுநிலையாளர்கள், மனித நீதி மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மனித உரிமைகள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். ஏன் இந்த கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு நாட்டிலே இந்த மனித இனத்துக்கு எதிரான குற்றம் நடந்து விட்டது என்று சொன்னால், அந்த நாட்டு நீதிமன்றங்கள் தண்டிக்கவில்லை என்று சொன்னால், அந்த வழக்கை உலக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவர்களை தண்டிக்கலாம் என்பதனால் மோடி போன்றவர்களை உலக நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் குஜராத்திலே நடந்தது ஜெனோசைடு அல்ல, இனப்படுகொலை அல்ல, கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி என்று சொன்னார்கள். ஒத்துக்கொண்டது இந்திய அரசாங்கம். ஆனால் நீங்கள் இதை உலக நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாதீர்கள், நாமே அவர்களை தண்டித்து விடுவோம் என்று 8 ஆண்டு காலமாக பாவாத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு இந்துத்துவவாதி கூட தண்டிக்கப்படவில்லை. சில வழக்குகளில் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் அவர்களுக்கு சிறை தண்டனை மகாராஷ்டிராலே உள்ள நீதிமன்றங்கள் வழங்கி இருந்தாலும் அவர்கள் பிணையிலே வெளியிலே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் அலைக்கழிந்தது. சில குடும்பங்கள் குஜராத்தை விட்டு வெளியேறி இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலும் வந்து குடியிருக்கின்றன. இந்த 8 குஜராத்தில் உள்ள 23 மாநிலங்களில்
மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் முஸ்லிம்களே கிடையாது. மீதி மாவட்டங்களில் உள்ள முஸ்லிம்களையும் விரட்டிவிட்டு முஸ்லிம்கள் இல்லாத ஒரு மாவட்டமாக அதை மாற்றுவோம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவாவை நோக்கி போய்கொண்டிருப்பவர்கள். அன்பு சகோதரர்களே, இதை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக போன்ஸ்லா பள்ளிக்கூடத்தில் இந்துத்துவவாதிகளை கொண்டு வந்து ராணுவ பயிற்சி கொடுத்து ராணுவத்திலே அவர்களை இணைத்து ராணுவ அதிகாரிகளை கொண்டே அபினவ் பாரத் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அபினவ் பாரத் தான் மாலிகனில் 2006, 2008 குண்டு வைத்தது, 2007 ஹைதராபாத்தில் நடந்த மக்கா மஸ்ஜிதிலே குண்டு வைத்தது என்று நாங்கள் 10-15 அது குண்டுவெடிப்பு நடந்த நாட்களில் இருந்தே சொல்லி வருகின்றோம். யாரும் கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்துத்துவவாதிகளை பேரளவிலே கைது செய்திருக்கிறார்கள். எப்படி கைது செய்கிறார்கள் தெரியுமா? மக்கா பள்ளியிலே குண்டு வைத்தது, ஹைதராபாத்தில் உள்ள மக்கா பள்ளியிலே குண்டு வைத்தது RSS என்ற அமைப்பு தான், அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் அமைப்பை தடை செய்ய மாட்டோம். குண்டு வைத்ததாக சொல்லப்படுபவர்களை நாங்கள் கைது செய்வோம். இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தின் மீது எந்த குண்டுவெடிப்பு வழக்கும் இல்லை. ஆனால் இயக்கமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற நாமெல்லாம் எதுக்க தவறிவிட்ட ஒரு சட்டம். இந்த நாட்டிலே போடா போய்விட்டது, தடா போய்விட்டது என்று இருக்கிறோம். இல்லை, போகவில்லை. அது வேறொரு ரூபத்தில் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் UAPA என்று சொல்லுகிறார்கள். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லுகின்றது பொடாவினுடைய மறு உருவம்தான். அந்த பொடாவினுடைய மறு உருவத்தை கொண்டு நீங்கள் சிமியை பற்றி பேசினால், இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தை பற்றி பேசினால், அதன் அடிப்படையிலே நீங்கள் ஒன்று சேர்ந்தால் உங்களை கைது செய்ய முடியும் என்று சட்டத்தை எழுதி கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்கு UAPA என்று சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் கீழே உங்களை கைது சென்றால் ஓராண்டுக்கு எந்த விசாரணையும் இல்லாமல், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் ஜெயிலில் வைக்கலாம். சாதாரணமான கைதுகளில் 15 நாளைக்கு ஒரு முறை நீதிமன்றத்திலே நீங்கள் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். ஆனால் UAPA உங்களை கைது செய்தால் அது தேவையில்லை. ஒரு பொடா இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொடா பாதிக்கப்படுகின்ற முஸ்லிம்கள் மீது தவறாமல் பாய்கின்றது. ஆனால் இந்துத்துவவாதிகளை தீண்டுவதில்லை. அதனால் தான் முஸ்லிம் சொன்னார், ஒரு இந்து ராஷ்டிராவை நோக்கி இவர்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பட்டாளத்தை தயார் செய்து விட்டார்கள், ராணுவத்தை தயார் செய்து விட்டார்கள், மக்களையும் தயார் செய்து விட்டார்கள். RSS, சங் பரிவார், அபினவ் பாரத் போன்ற அமைப்புகளின் வழியாக மக்களையும் தயார் செய்து விட்டார்கள். போதுமான அளவுக்கு பணம் உலகெங்கும் இருந்து வருகிறது. இதில் ஒரு பெரும்பகுதி பணம் அரபு நாடுகளிலே இயங்குகின்ற RSS போன்ற அமைப்பை சார்ந்த உறுப்பினர்கள் அனுப்பி தரக்கூடிய பணம். பணமும் தயார், பட்டாளமும் தயார், பட்டாளமும் தயார், ஆட்களும் தயார். இனி அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவிலே அவர்கள் இஸ்ரேலினுடைய உதவியை பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரேல் வழியாக அமெரிக்காவினுடைய உதவியை பெற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் இதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமான இந்தியாவிலே இருக்கின்ற அரசியல் நிர்ணய சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு அந்த இடத்திலே ஒரு இந்து ராஷ்டிர அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வருவதற்கு அதை எழுதி முடித்து டெல்லவியிலே ஒரு அலுவலகத்தை ஆரம்பித்து அங்கே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், they are waging a war against India sitting in Tel Aviv. டெல்லவியிலே அமர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போரின் ஒரு பகுதிதான் அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. சகோதரர்களே, நமக்கு எத்தனையோ நீதிமன்றங்களிலே தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறார்கள், எதிராக போயிருக்கிறது. சில நேரங்களிலே கீழ் நீதிமன்றத்திலே வழங்கிய தீர்ப்பை மேல் நீதிமன்றத்திலே நியாயத்தை பெறுவதற்கு நாம் வழிகண்டு இருக்கிறோம். இப்பொழுது அலகாபாத் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு